ஓம் நமோ வெங்கடேஷாய. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்ம சுவாமி கோயில் திவ்ய தேசம். 11 மாத காலம் இங்கே மூலவர் நரசிம்மர் யோக நிலையில் இருப்பார். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அவர் கண்கள் திறந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ரொம்ப வருஷமாக நாங்கள் அந்த கார்த்திகைக்கு போயிடுவோம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அண்ட் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விசேஷம். சண்டேயில் தான் போயிட்டுருந்தோம். ஹெவி க்ரௌடு இருக்கிறதுனால லாஸ்ட் இயரு கார்த்திகை எண்டில் போனோம். அப்பயும் க்ரௌடு தான் இருந்தது. சரி, இந்த தடவை சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடலாம். அதுவும் கார்த்திகை நேற்று சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அதனால் நேற்று போய் தரிசனம் செய்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து போயிட்டு வந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷோலிங்கர் யோக நரசிம்ம சுவாமி கோயில் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவசியம் போய் சேவிச்சிட்டு வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான நரசிம்மர். சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் 6:10 கோவை எக்ஸ்பிரஸ் கிளம்பும். 1 ஹவரில் அது அரக்கோணத்துக்கு போய் ரீச் ஆகிடும். அந்த ட்ரெயின் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படின்னா 3:50 சபர்பன் ட்ரெயின் இருக்குது. 5:45 அது ரீச் ஆகும். ட்ராவல் டைம் பார்த்தா 2 மணி நேரம் இருக்கும். காலையிலே நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டேன். 7:10 அரக்கோணத்துக்கு ரீச் ஆச்சு கோவை எக்ஸ்பிரஸ். அரக்கோணத்துக்கு ரீச் ஆனோன்னா இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற பிரிட்ஜ் வழியாக மெயின் ரோட்டில் போய் இறங்கிட்டோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ சிலர் 10 ரூபா கேட்குறாங்க, சிலர் 20 ரூபா கேட்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷோலிங்கருக்கு பஸ் இருக்கும் உங்களுக்கு 25 ரூபா. 27 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ 6:10 நம்ம சென்னை சென்ட்ரலில் ஏறினா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸுக்கு தான் இறக்கி விடுவாங்க பஸ்ஸில். ஷோலிங்கர் மெயின் என்ட்ரன்ஸ் இது. 3/4 மணி நேரம் ஆச்சு. அங்கே பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார். பக்கத்துலேயே புஷ்கரணி தீர்த்தம் இருக்கும். அங்கே சேவிச்சுட்டு அகெயின் இந்த இடத்துல ஷேர் ஆட்டோ ஏறுறோம் அப்படின்னா ரோப் கார் சர்வீஸ்க்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு 40 ரூபா நேற்று கேட்டாங்க. 2 மலைகள் இருக்குது. சின்ன மலையில் சங்கு சக்கரம் ஏந்தி 4 திருக்கரங்களோட ஆஞ்சநேயர் இருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குறது பெரிய மலை. இங்கே தான் அமிர்தவள்ளி தாயாரோட மூலவர் யோக நரசிம்மர் இருக்கார். நடந்து போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நரசிம்மரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை சேவிக்கணும். மலையடி வரத்துக்கு 30 ரூபா கேட்பாங்க. தனியாக ஆட்டோ பேசிட்டு வந்தீங்கன்னா 200 ரூபா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரோப் கார் சர்வீஸ் இருக்கிற அந்த இடம். இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. பெருசாக கடைகள் கிடையாது. ஆனால் காம்ப்ளெக்ஸ் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த நரசிம்மர் செல்லை நினைக்கிறேன் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. வெளியிலே நம்ம செப்பல் விட்டுக்கலாம். ரோப் கார் இயக்கும் நேரம் அப்படின்னா நேற்று வரைக்கும் காலையில் 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரை. எல்லா நாட்களுமே ஒரு வருஷத்தில் இதுதான் டைமிங்ஸ். ஆனால் இப்போ கார்த்திகை மாதத்துக்காக இன்றைக்கு நவம்பர் 19ஆம் தேதி, இன்றைக்கி ஆக்சுவலாக அமாவாசை, கூட்டமே இல்லைன்னாங்க ரோப் காருக்கு. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குமா டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது கார்த்திகை மாதத்துக்காக. இந்த வெயிட்டிங் ஹாலில் இப்போ நீங்கள் பார்க்குற ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா இருக்குது. பேஸ்மெண்ட்டில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி, ஆர்ஓ வாட்டர்லாம் இருக்குது. தரிசனம் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அவசியமாக புளிசாதம் வாங்கிட்டு போங்க. காலையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 8:45 ஆச்சு. 3 மணி நேரம் எங்கள் டேர்ன் வர்றதுக்கு. 16 பேர் அட் அ டைம் மலை ஏற்றுறாங்க ரோப் காரில். இன்னொரு சைடில் ஒரு 16 பேர் இறங்குவாங்க. 4 ரோப் கார் கேபின். அதில் 4 பேராக உட்கார வச்சு மொத்தம் 16 பேர். 70 வயசுக்கு மேலே இருக்கீங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க, 3 மாதத்துக்கு கம்மியாக குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா அங்கே டைரெக்டாக அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களையுமே ஒரு க்யூ இருக்கும்ல, அந்த டேர்ன் படி தான் அனுப்புகிறாங்க. ஓரளவுக்கு சீக்கிரமாக நம்ம போயிடலாம் ரோப் கார் சர்வீஸுக்கு. 16 பேர் அப்படின்னா இந்த மாதிரி வரவங்களும் இருப்பாங்க, பொது பக்தர்களும் இருப்பாங்க, விஐபிஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி சேர்ந்த கலவையாக தான் 16 பேர் அனுப்புகிறாங்க. 3 மணி நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் தான் மலை ஏறுறதுக்கு. 1 மணி நேரமே நம்ம தரிசனத்துக்கு வச்சுக்கிட்டா கூட 3/4 மணி நேரத்தில் இறங்கிட்டோம்னா 3 மணி நேரத்துக்குள்ளார நம்ம போயிட்டே வந்துடலாம். இருந்தாலும் ரோப் கார் ஆசை யாரை விட்டுது அப்படிங்கிறதுக்காக இதில் போகணுன்ட்டு ஒரு ஆசை. மேலே போகிறதுக்கு 50 ரூபா, கீழே இறங்குறதுக்கு 50 ரூபா, மொத்தம் 100 ரூபாவை கூட நீங்கள் யூபிஐ கூட ஆப்ஷன் இருக்குது, பே பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நடந்து போகிறீங்க, இறங்கும்போது மட்டும், அதாவது 1 வேயாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் போகும்போது கூட ரோப் காரில் போய்ட்டு இறங்கும்போது கூட இறங்கிக்கலாம். என்னென்னா செப்பலை நம்ம இங்கேயே போட்டுருவோமா, மறுபடியும் இங்கே வந்து தான் நீங்கள் செப்பல் எடுத்துக்கணும். அது ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 3 மணி நேரம் க்யூவில் நிற்கும் போது ஏன்டா இங்கே நின்னதுக்கு நம்ம நடந்தே போயிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு தான். ஆனால் அந்த ரோப் காரில் உட்காந்தோன்னே டோட்டலாக மனசு மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது.
சுற்றிலும் மலைகளும் மரங்களும் எதிர்த்தாப்பில் சின்னமலையை பார்க்குறது த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் போகாது, ஒரு லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான். இருந்தாலும் அந்த கொஞ்ச நிமிடங்கள் கூட அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதா இருக்கட்டும், கீழே அப்படி பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் நடந்து போயிடுங்க. அண்ட் ரோப் காரு மற்ற மாதங்கள்லாம் பெருசாக க்ரௌடு இருக்காது. இது கார்த்திகை மாதங்கிறதுனால க்ரௌடு இருக்கும். அதுவும் கார்த்திகை மாதத்தில் பெஸ்ட்டு டைம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கே நம்ம வந்துட்டு போயிடணும். இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி க்ரௌடே இல்லை. 1 வீக்கில் வந்துட்டிங்கன்னா பெருசாக க்ரௌடு இருக்காது. போக 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 ஆந்திர பிரதேஷ்லேருந்து வருவாங்க, சபரிமலைக்கு மாலை போட்ட பக்தர்கள் அவங்களும் வருவாங்க. கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதிகமாகிடும். அது மாதிரி ரோப் காரில் ஒரு நாளைக்கு 1000 பேர் தான். அந்த 1000 பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. முடியலன்னா தான் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. 1000 பேர் முதலையே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது 11:30 மணியாக இருக்கட்டும், 2:30 மணியாக இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நேற்று அப்படி தான் பண்ணாங்க. மற்ற மாதத்தில் போகிறீங்க ஒரு வீக் டேஸில் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த ரோப் காரில் ரீச் ஆகிடலாம். அடுத்து அபிஷேகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தான் மற்ற மாதங்களில் செய்வாங்க. அமிர்தவள்ளி தாயாருக்கும் சரி, நரசிம்மருக்கும் சரி 600 ரூபாய் டிக்கெட். இதே சுவாதி திருமஞ்சனம் அப்படின்னா 1500 ரூபாய் டிக்கெட் சார்ஜ். கார்த்திகை மாதம் மட்டும் நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் டிக்கெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் செய்துக்க முடியும். அதே மாதிரி சின்னமலை ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் இருக்குது. பானகம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நரசிம்மருக்கு ரொம்ப இஷ்டமானது 70 ரூபாய் ஒரு நாள் பானக கைங்கரியத்துக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். செக் பண்ணிக்கோங்க, நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிரசாதத்துக்காக இருக்கட்டும், அபிஷேகத்துக்காக இருக்கட்டும். தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தரிசனம் இருக்குது. 20 ரூபாய்க்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் இருக்குது. ஆனால் நேற்று கூட்டம் கிடையாதுங்கிறதுனால டைரெக்டாகவே விட்டாங்க. பெருசாக க்யூவெல்லாம் பார்க்கல. மற்ற மாதங்களில் கோயில் திறந்திருக்கிற நேரம் அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். கார்த்திகை மாதம் அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 4 மணிலேருந்தே திறந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கோயில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் நெய்வேத்தியம் பூஜையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா தர்ஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. தங்கும் இடம்னா இலவசமாக தங்குற மாதிரி இடமே இல்லை. அடுத்து டார்மெட்ரி மாதிரியும் இல்லை. டீசெண்டாக கூகுளில் ரிவ்யூ பார்த்து ஹோட்டல் ஸ்டே தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் முத நாளே போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா. கீழே பக்தவச்சல பெருமாள் இருக்கார், மலை மேலே தான் யோக நரசிம்மர் இருக்கார். கார்த்திகை 1ஆம் தேதி இப்போ முந்தானேத்து தான் தாயார் மலைக்கு வந்தாங்க. நாங்கள் நேற்று போனோம். சுவாதி நட்சத்திரம். அடிவாரத்தில் சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அண்ட் மலை மேலே பிரசாதம் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். தரிசனம் முடிச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதமாக இருக்கட்டும், சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ரோப் கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் லிஃப்ட்லேயும் வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கிட்ட படிகளும் இருக்குது. சும்மா மினிமம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதில் கூட டைரெக்டாக க்யூக்கு போயிடலாம். லிஃப்ட்டில் வேணும்னா இந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நிறைய குரங்குகள் இருக்கும். சேஃபாக இருந்துக்கணும். நம்ம பூ வச்சுருந்தாலும் இல்லை கையில் எது வச்சுருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாது. நேற்று கூட்டம் இல்லாததுனால டோட்டலாக ஃப்ரீயாக இருந்தது. ஸோ பெருசாக அவங்க 20 ரூபா டிக்கெட்டே கொடுக்கல. ஒரு சிலர் தான் க்யூவில் போனோம், சிலர்லாம் டைரெக்டாகவே உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் அந்த தங்க கவசம் மாதிரி சாத்தியிருக்காங்கல்ல, அதுதான் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. உள்ளே போனோன்னா அமிர்தவள்ளி தாயார் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. நேற்று உற்சவ தாயாரும் அங்கே தான் இருந்தாங்க. தரிசனம் செய்துட்டு குங்கும பிரசாதம் வாங்கிட்டோம். அங்கேருந்து பிரகாரம் சுற்றி அப்படியே க்யூ மூவ் ஆச்சு அப்படின்னா, கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா படியேறி நரசிம்மரை சேவிக்க விடுறதில்ல, அப்படியே கொஞ்சம் கீழேயே பார்க்க வச்சு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நேற்று க்ரௌட் இல்லை. படி ஏறி போனோம். அந்த மூலவர் நரசிம்மர் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் எதிர்த்தாப்பில் சப்த ரிஷிகள் இருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா தசாவதாரங்கள், அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பாங்க. படி ஏறி போனோம்னா மூலவர் யோக நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் 2 திருக்கரங்கள் அவரோட முட்டி மேலே இருக்கும். 2 திருக்கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தி சாலக்கிராம மாலை நகைகள்லாம் நிறைய போட்டு ரொம்ப அழகாக இருந்தார் நரசிம்மர். அதுவும் ஃபிசிக்கலி சேலஞ்சு டிவோட்டி ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்குற வரைக்கும் எங்களை அந்த இடத்துல நிப்பாட்டி வேற வச்சுட்டாங்க. கரெக்டாக அமைஞ்சதுனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் பார்த்த மாதிரி திருப்தியாக ஃபீல் ஆச்சு. சுவாமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், கருடாழ்வார், காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் இருப்பார், லக்ஷ்மி நரசிம்மரும் இருப்பார்.
சப்த ரிஷிகள் இந்த பெரியமலை மீது வந்து நரசிம்மரை நினச்சி 24 நிமிடங்கள் தவம் செய்ததுனால நரசிம்மர் அவங்களுக்கு இங்கே காட்சி கொடுத்துருக்கார். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் இங்கே வந்து 24 நிமிடங்கள் இருந்து தவம் புரிந்து அந்த பட்டம் அவருக்கு கிடைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அதனால் நாமளும் 24 நிமிஷம் இங்கே ஆக்சுவலாக இங்கேருந்து போகவே மனசு வராது. இங்கே இருந்து அதாவது தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே அந்த பிரகாரத்தில் உட்காந்து நரசிம்மரை நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறது, நம்மளோட வேண்டுதல்கள்லாம் சொல்லி ரொம்ப விசேஷம். பவர்ஃபுல்லான நரசிம்மர். அவசியம் வாங்க. நடக்க முடியாதவங்களுக்கு கூட கன்வீனியண்ட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கோயிலில் ரோப்காரில் போயிடலாம். ரோப்காருக்கு அப்புறம் வீல் சேர் நல்லா உள்ள வரைக்கும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த படி ஏறி தரிசனம் செய்ததுனால அவங்கள தூக்கி அந்த படியில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அதனால் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிவோட்டியும் ரொம்ப திருப்தியாக சுவாமி தரிசனம் பார்த்தாங்க. அவங்க புண்ணியத்தில் நாங்களும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பார்த்தோம். தீர்த்தம் வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா பிரசாதம் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கிடலாம். மறுபடியும் ரோப்காரில் கரெக்டாக நாங்கள் வரும்போது 1 மணிக்கு ரோப்கார் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. 1:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கள் டர்ன் வரத்துக்கு 2 மணி ஆயிடுச்சு. கீழே இறங்கி வாஷ்ரூம் போயிட்டு செப்பல்லாம் எடுக்கிறதுக்கு 2:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னமலைக்கு போயிட்டு வந்தால் எனக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுங்கிறதுனால நான் நரசிம்மர் மலை மேலே இருக்கும்போதே அங்கேருந்து தூரமாகவே சின்னமலையை பார்த்து சேவிச்சுக்கிட்டேன். பட் நீங்கள் அவசியம் போயிட்டு வாங்க. தீர்த்தத்தோட அந்த கொல்லத்தோட ரொம்ப அழகாக இருக்கும் சின்னமலை ஆஞ்சநேயர் கோயில். போக முடியல. ஸோ ஷேர் ஆட்டோ 50 ரூபா, தனியாக பேசிக்கிட்டால் 200 ரூபா. அரக்கோணம் ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு அங்கேருந்து நம்ம ஏறிக்கிட்டோம் அப்படின்னா அரக்கோணத்துக்கு போகிறதுக்கு உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்குங்கிறதுனால அங்கே வந்துட்டோம். அரக்கோணத்துலேருந்து 4 மணிக்கு எனக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னா 1 மணி நேரத்துலேயே போயிடும். ஆனால் எல்லா ட்ரெயினும் 2:30 மணியோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6:15 தான் இருந்ததுங்கிறதுனால எலக்ட்ரிக் ட்ரெயின் 4 மணிக்கு இருக்கிறது ஏறிக்கிட்டது. 5:45 ரீச் ஆகிடுச்சு. 25 ரூபா டிக்கெட். க்ரௌட்லலாம் போக முடியாது. ரோப் காரில் தான் போகக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தை விட்டுருங்க. மீதி மாதத்தில் வீக் டேஸாக போங்க. ஈஸியாக நம்ம ரோப் காரில் போய் பெருமாளை சேவிச்சிட்டு வந்துடலாம். முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை கார்த்திகை மாதத்தில் தான் போகணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. க்ரௌடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை கார்த்திகை 3வது, அதாவது கார்த்திகை மாத விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை விசேஷம்ல அதுலேயே 3வது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அத்தனை கடைகள் போட்டு திருவிழா மாதிரி ரொம்ப க்ரௌடடாக சூப்பராக இருக்கும். அன்றைக்கி போகிறீங்கன்னா கூட ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரெயின் கிளம்புதில் சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரோப்காருக்கு வெயிட் பண்ணாமல் நடந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் ரோப்காருக்கு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அனுமதி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றின இன்ஃபர்மேஷன் நேரில் போய் சேவிச்சிட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே எக்கனாமிக்கலாக நானாக பிளான் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷோலிங்கர் நரசிம்மர் கோயில் பற்றி தெரிஞ்சாலும் அதுவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.